மத்ராய்ப்பு அருகே பிளவக்கல் அணைப்பகுதியில் 10 கோடி ரூபாய்க்கு அந்த மதிப்பீட்டில் பூங்கா மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும். ஏங்க கூமாப்பட்டிக்கு வாங்கன்னு இன்ஸ்டாவில் போட்ட போஸ்ட் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினோட பொய் வாக்குறுதியை அம்பலப்படுத்தியிருக்கு. விருதுநகர் மாவட்டம் பத்ராய்ப்பு பக்கத்தில் இருக்கும் கூமாப்பட்டிக்கு வாங்க, மன அழுத்தமாக விடுமுறையை கொண்டாட வாங்க. இந்த ரீல்ஸ் வீடியோவுக்கு பின்னால பிளவக்கல் அணைக்கட்டின் சோக கதைகளும் ஸ்டாலின் பொய்களும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. பிளவக்கல் அணையில அணைப்பூங்கா ஒன்றை 1985 முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திறந்து வச்சாரு. புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தப்போ பிளவக்கல் அணை மேம்படுத்தப்பட்டு 30/4/2002 ட்ரெயின் மாடல் உள்ளிட்ட பொழுதுபோக்கு அம்சங்களும் உருவாக்கப்பட்டுச்சு. 2021 முதலமைச்சராக இருந்த எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையிலான ஆட்சி வரைக்கும் பொதுமக்கள் பயன்படுத்திய அந்த பூங்கா கொரோனா ஊரடங்கு முடிஞ்ச பிறகு பாழடைஞ்சு போச்சு. பூங்காவில் அமைக்கப்பட்டிருந்த செயற்கை நீரூற்றுக்கள், வனவிலங்குகளின் சிலைகள், சிறுவர் விளையாட்டு சாதனங்கள் எதையும் திமுக ஆட்சியில பராமரிப்பு செய்யல. பூங்காவில் திறக்கப்பட்ட மீன் காட்சியகத்தையும் பூட்டு போட்டுட்டாங்க. கழிப்பறைகளையும் பராமரிக்கல. 2024 நவம்பர் 10 விருதுநகர் கலெக்டர் ஆபீஸ் திறப்பு விழாவில் பேசின முதலமைச்சர் ஸ்டாலின் 10 கோடி ரூபாய் செலவுல பிளவக்கல் அணை பூங்காவை சீரமைக்கப்படும் அறிவிச்சாரு. தேர்தல் வாக்குறுதி போல அந்த 10 கோடி ரூபாய் எங்க ஒதுக்குனாங்கன்னு தெரியல. கூமாப்பட்டி இன்ஸ்டா ரீல்ஸ் மூலமா முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்ன பொய் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்கு.